வணக்கம் மக்களே. ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெருவு காலம் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வருவோமா? மதுரையில திரு 29 பைசாவும் திரு பாரசாமி பழனிசாமியும் போய் வச்ச ஒரே செங்கல் இதுதான். வாக்கு கேட்டு உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார். ஆனா எல்லாருக்கும் என்ன கொடுப்பாரு? மோடி அல்வா தான் கொடுப்பாரு. உனக்கு இனிப்பான வார்த்தை 1000 ரூபா கொடுக்குறாங்க. எவன் அப்பம்ட்டு காசு, உங்க அப்பம்ட்டு காசு வாங்காச்சு. அதுல என்ன சாதனை வேண்டி கிடக்கு? ஆம்பிட்டுதான். ஒண்ணு திருட்ட ஒழிக்கணும், இல்லன்னா இவங்கள ஒழிக்கணும், அவ்வளவுதான். திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஒழிக்கணும், இல்லைன்னா அவங்கள மொத்தமா ஒழிக்கணும். ஒழிக்கணும், இல்லைன்னா அவங்கள மொத்தமா ஒழிக்கணும். இந்த ரெண்டுல ஒண்ணு பண்ணணும். ஏமாத்திட்டே இருப்பான். உனக்கு இனிப்பான வார்த்தை 1000 ரூபா கொடுக்குறாங்க. எவன் அப்பம்ட்டு காசு, உங்க அப்பம்ட்டு காசு வாங்காச்சு. அதுல என்ன சாதனை வேண்டி கிடக்கு? 9 லட்சம் கோடி கடன். கடனுக்கு பொறுப்பு யாரு? இங்க கூடி நிக்கிற எல்லாரும் கடங்கார பயிலுங்க. நீங்க ஒரு கடங்காரன், அம்மா ஒரு கடங்காரி, நான் ஒரு கடங்காரன், எங்க ஆத்தா ஒரு கடங்காரி. ஒவ்வொருத்த மேலும் 1,70,000 கடன் இருக்கு. அப்போ இதை யாரு கேட்டது? 1000 ரூபாய் எங்க அம்மா சம்பாரிச்சு கொள்வதற்கு ஒரு வழியை காட்டு. என்ன வேலை? எங்கேயாவது மரத்து நல்ல உட்கார்ந்து பல்லாங்குழி ஆடிட்டு, இங்க இருந்து பவுடர் டப்பா சீப்பு எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் தலைவாரிட்டு வரணும். இது எப்படி உனக்கு சிம்மா சரி? எங்க அத்தாச்சி, எங்க சின்னம்மா, பெரியம்மா எல்லாம் அங்கதான் வேலை செய்யறாங்க. எங்க அம்மாவும் போயிருக்காங்க. நீங்க ஏமா போனீங்கன்னு எல்லா சனமும் அங்க போய் மரத்துல உட்கார்ந்துக்கிறது. நான் ஒரு ஆளா அந்த வீட்டுல எவ்வளவு நேரம் தனியா இருக்கிறது. நானும் போய் அவங்களோட பேசிட்டு இருக்கேன் பாக்குறாங்க. இதான் நிலைமை. அங்க வேளாண்மை பொட்டலாய் போச்சு. 2 ஏக்கர் நிலத்தை ஒரே நாள்ல அறுத்த சீமானும் அவ அம்மாவும் இன்னைக்கு 1 ஏக்கர் நிலத்தை 7 நாள்ல அறுக்கிறோம்னா ஆள் இல்ல வேளாண்மைக்கு. அனைவருக்கும் வணக்கம், అందరికీ நமஸ்காரம், எல்லோருக்கும் நமஸ்தே. இப்படி இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க மொழியில பயங்கரமா பேசுவாரு. ஆனா 10 பைசா கொடுக்க மாட்டாரு. வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குஜராத் தான் இந்தியா, இந்தியா தான் குஜராத். அவருக்கு தமிழ்நாடு இங்க வரும்போது தான் தமிழ்நாடுன்னு தமிழ்னு சொல்லுவாரு. இதெல்லாம் பார்த்து தமிழ் தொன்மையான மொழி, எனக்கு கஷ்டமா இருக்குது, வருத்தம். இங்க வரும்போது தான் சொல்லுவாரு. மலையாளத்துக்கு போனா, கேரளால போனா மலையாளம் தொன்மையான மொழி, அழகான மொழி. ஆந்திராவுக்கு போனா தெலுங்கு அருமையான மொழி. ஆனா எல்லாருக்கும் என்ன கொடுப்பாரு? மோடி அல்வா தான் கொடுப்பாரு. மோடி அல்வா தான் கொடுப்பாரு. அல்வா தான் கொடுப்பாரு. எதுவும் 10 பைசா கிடையாது. இந்த 10 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சிகளும் கிடையாது, எந்த திட்டங்களும் கிடையாது, எந்த தொழிற்சாலையும் கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது. இந்த நாட்டார் மகத்துல நான் கேட்கிறேன், இந்த 3 வருஷம் ஆச்சு ஸ்டாலின் அரசு. யாருக்காவது மாநிலத்தில இருந்து ஒரு அரசு வேலை வாய்ப்பு யாருக்கா கிடைச்சிருக்குது? அந்த ஊர்ல உங்க வீட்டுல யாருக்கா கிடைச்சிருக்குதா? ஒரு ஆளுக்கு. மத்தியில 10 ஆண்டு மோடி அரசுல யாருக்கா வேலை கிடைச்சதா? மத்திய அரசாங்கம் வேலை கிடைச்சிருக்குதா? அப்புறம் படிச்ச அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுது? 13 லட்சம் வேலை மத்திய அரசாங்கத்தை சும்மா இருக்குது. 3 லட்சம் வேலை மாநிலத்துல ஸ்டாலின் அரசுல சும்மா இருக்குது. என்ன சொன்னா ஸ்டாலின்? நான் ஆட்சிக்கு வந்தா ஆண்டுக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன். கொடுத்துட்டாரா? மோடி என்ன சொன்னாரு? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன். எல்லாம் வாயால தான் சொல்றது, எல்லாம் வாயால. எங்க பார்த்தாலும் ஒரே கச்சத்தீவு டாக்கா இருக்கு போங்க. டிவியை பார்த்தாலும் கச்சத்தீவு, பேப்பரை திறந்தாலும் கச்சத்தீவு. இப்போ அண்ணன் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, 10 வருஷமா இதை பத்தி பேசாம அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு அவர் பாணியில கேட்டிருக்கிறாரு. நான் பிரதமர் அவர்களை உங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். 10 ஆண்டு காலமாக யாருக்கு நீங்கள் பேன் பார்த்து கொண்டிருந்தீர்கள்? இந்த பிரச்சனையை மறந்துட்டு யாருக்கு பேன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு தெரியல. அதை பிரதமர் சொல்ல வேண்டும். 10 ஆண்டு காலத்தில் நான் யாருக்கு பேன் பார்த்தேன் என்பதை சொல்ல வேண்டும். பிரச்சனை அது வல்ல. அவர் 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்திருக்கிறார். இந்த 10 ஆண்டு காலத்தில் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி எதனையும் அவர் நிறைவேற்றவில்லை. அவர் நிறைவேற்றியிருந்தால் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசட்டும். நான் 2014 ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னேன். 20
கோடி பேருக்கு கொடுத்துருக்கணும், 18 கோடி பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டேன், இந்த 2 கோடி தான் பாக்கி இருக்கு என்று சொல்லட்டும். வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணம் மீட்கப்படும், ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வங்கி கணக்கில் 15 லட்சம் வர வைக்கப்படும் என்று சொன்னேன். 10 லட்சம் வர வச்சுட்டேன், இன்னும் பாக்கி 5 லட்சம் தான் பாக்கி இருக்குது என்று மோடி சொல்லட்டும். இப்படி தேர்தல் காலத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. ஏன்னா நீங்க பாட்டு இப்படி தைரியமா பேசுறீங்களே, இப்படி பேசுறவங்க வீட்டுக்குலாம் என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. ஈடி ரைடி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடக்குதா, உங்களுக்கு எதுவும் பயம் இருக்கா அப்படின்னு கேட்கவும், போங்க தம்பி, நாங்க பார்க்காத ஜெயிலா, ஜெயில கட்டினதே எங்களுக்காகத்தான் அப்படின்னு ஒருத்தர் தக்லைஃப் கொடுத்துருக்காரு. எந்த வண்டி டெல்லிக்கு போகுதுன்றது தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்கள் முடிவெடுத்து அனுப்புவாங்க. தைரியமான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வாரீங்க. இந்த மாதிரி தைரியமான கருத்துக்களை சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அமலாக்கத்துறையை வச்சு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு இது இருக்கு. உங்க பயம் எதுவும் இருக்கா சார்? ஏங்க, எங்களுக்கு எல்லாம் மடியில கணம்ல வடியில பயம்ல தலைவா. இதெல்லாம் இன்னொன்னு சொன்னா ஜெயிலே எங்களுக்காக கட்டப்பட்டது. அதாவது அந்த கூட்டணி எப்படி ஜெயிச்சுச்சு அப்படின்னு ஒருத்தங்க பயங்கரமான விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அங்க என்ன ஜெயா, இங்க என்ன விஜயா, ஜெயா விஜயா ஜெயா விஜயா ஜெயா விஜயா, இதனால தான் ஜெயிச்சிச்சு. இப்ப பாருங்க, தேமுதிக 4 எழுத்து, அதிமுக 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து, அதனால இப்பயும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கேப்டனும் அமைச்ச கூட்டணி சரித்திர வரலாற்று வெற்றியை பெற்ற ஒரு கூட்டணி. ஏன்னா அவங்க யார்? ஜெயா. கேப்டன் யார்? விஜயா. ஜெயாவும் விஜயாவும் அமைந்து மகத்தான ஒரு வெற்றியை அமைச்சார். இன்னைக்கு 24 அண்ணன் பழனிசாமி அவர்களும் பிரேமலதாவும் அதே மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். வருங்காலத்தில் இதுவும் மகத்தான கூட்டணி என்பது உறுதியாக நிறைவேற்றுவோம். அதனாலதான் நான் சொல்றேன், கூட்டணி தர்மத்தை மதிப்போம். இன்னைக்கு 4 கட்சி இருக்க, எப்படி ஜெயிப்பீங்கன்னு பத்திரிகைக்காரங்க எல்லாம் என்கிட்ட கேட்கிறாங்க. அவர்கள் கிட்ட சொன்னது, எதிரணியில இருக்கிறவங்க 7 பேரா 10 பேரான்றது முக்கியம் இல்ல, 4 பேர் இருந்தாலும் எது பலம் வாய்ந்த கூட்டணி, எது மக்கள் விரும்பும் கூட்டணி, எது தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி என்பதுதான் முக்கியம். ஏன்னா அதிமுக 4 எழுத்து, தேமுதிக 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து, நாம் அமைச்சிருக்கும் கூட்டணியும் 4. தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4 என்பதை நிச்சயமாக ஒரு சரித்திர வெற்றியை நாம் படைக்கிறோம். இந்த மக்களை பார்த்து ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதெல்லாம் அப்புறம், முதல்ல சொந்த கட்சிக்காரங்க நீங்க தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாதீங்க 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 அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எதுக்காகன்னு பாருங்க. இந்த நமச்சிவாயம் கெட்டவர் என்று தெரிந்தும், நமச்சிவாயம் ஒரு தவறான நபர் என்று தெரிந்தும், நமச்சிவாயம் ஒரு தவறான நபர் என்று தெரிந்தும் நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ஆர் அவர்கள், அவர்தான் பீஷ்மர், அவர்தான் பீஷ்மர். தெரிஞ்சும் அவர் இன்னைக்கு ஆதரவு கொடுத்து வர்றார். இந்த தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி நிச்சயமாக அந்த பதவியில் இருந்து தூக்கி எறியப்படுவார். அது யாராலன்னா அவருடைய வேட்பாளர்கள் நமச்சிவாயம், அவராலேயே தூக்கி எறியப்படுவார். அவருடைய வேட்பாளர்கள் நமச்சிவாயம், அவராலேயே தூக்கி எறியப்படுவார். தம்பி, அவரே ஜெயிக்கிறேன்னு சொல்றப்ப நான் சொல்லக்கூடாதா என்ன? இது ஏன் நம்பிக்கை? ஆமா, நான் ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன். ஆமா, கட்சிக்கார யாரும் மாறலையா? இப்போ ரைட், என்ன விமர்சனம் பண்றாரு, உதயநிதி விமர்சனம் பண்றாருன்னா, முதல்ல அவர் ஏன் செந்தில் பாலாஜிய கட்சி மாறி அவர் கட்சியில சேர்த்துக்கினாரு? முதல்ல அவர் அது மாதிரி கட்சி மாறவங்கள அவர் கட்சியில சேர்த்துக்காத இருக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னை பத்தி கேட்க சொல்லுங்க. என்னுடைய ஒவ்வொரு நேரத்திலும் என்னுடைய அரசியல் முடிவானது நான் எடுக்கப்பட்டது எப்போதுமே புதுவை மாநில வளர்ச்சிக்காக இருக்குமே தவிர என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் சார். என்னுடைய நம்பிக்கை நான் சொல்றேன் சார். அவங்க நம்பிக்கை 3 லட்சம் ஓட்டுல அவர் ஜெயிப்பார், அவர் நம்பிக்கை சொல்லும்போது என் நம்பிக்கை நான் சொல்றேன். மக்களிடத்துல நான் போறேன், நான் காங்கிரஸ் டெபாசிட் இழக்கும். ஓட்டு கேட்க போற இடத்துலலாம் இப்படி ரவுண்டு கட்டினா எப்படி? அங்க பாருங்க, பயங்கரமா நடந்திருக்கு சம்பவம். பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை சொல்ற கேளுங்க. ஓட்டு போடுறது இருக்கட்டுமா, பேசுறது நான் பேசுறேன், நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். நான் பேச வேண்டாம்னு சொல்லுவீங்க, பேசுங்கன்னு சொல்றேன்.
நல்லா மைக் போட்டு மேடை போட்டு பேசுங்க. சுதந்திர நாடு யாருன்னாலும் பேசுங்க. இந்த சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நான் நினைக்கிறேன். இந்த சுதந்திரம் பறிபோய்விடும் என்ற அர்த்தம் தான் எனக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற பார்க்கும்போது பேசாமி நான் பேசுறத கேட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றேன்ல. வேட்பாளர்களே இல்லாத கட்சின்னா அந்த கட்சி தாங்க. அதான் பாருங்க, ஆளுநர், மத்திய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இப்படி எல்லாத்தையும் கூட்டு வந்து வேட்பாளர்களா போட்டு இருக்காங்க. வெறும் நிர்வாகிகளா இருந்தா வேற என்ன பண்றது? ஓட்டும் இல்ல, வேட்பாளரும் இல்ல. ஆனா பேசுறது பாருங்க, மூலங்கணக்கில் பேசுவாங்க. இப்படி தமிழகம் முழுவதும் இப்படி பொறுப்பாளர்கள் மட்டுமே உள்ள ஒரு கட்சி என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அங்கு பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இருப்பார்கள், வேட்பாளர்கள் இருக்கவே மாட்டார்கள், வாக்காளர்கள் இருக்கவே மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் வேட்பாளர்களை எங்கு தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் மத்திய அமைச்சரை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள், ஒரு கவர்னரை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள், ஒரு நடிகையை முதல் நாள் இரவு விலைக்கு வாங்குகிறார்கள். அவர்கள் கணவர் சொல்கிறார், 12 மணிக்கு மனைவியிடம் கேட்டேன், அவள் தான் சொன்னால் கட்சியை கலைத்து விடு என்று. கலைத்து விட்டு நான் வந்து விட்டேன் என்று சொல்லி போய் ஒரு எம்பி போஸ்டர் வாங்கிட்டு வர, ஒரு வேட்பாளரை வாங்கிட்டு வராங்க. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரோடு சொன்னாங்களே, நம்பிட்டீங்களா? அப்படி இல்ல, அரை லிட்டர் தான் அவங்க அப்படி சொல்லிருக்காங்க. நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட். உங்க வீட்டுக்கு வர திருடுன கூட நம்பலாம், ஆனா திமுக காரனா நம்ப கூடாது. உங்க வீட்டுக்கு வர திருடுன கூட நம்பலாம், ஆனா திமுக காரனா நம்ப கூடாது. இன்னைக்கு திமுக கூட்டணி எப்படி இருக்கு? திமுக கூட்டணி நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. திமுக பத்தி நமக்கு தெரியாதா? அப்படியே ஒரு வேளை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா திமுக 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்தா சிலிண்டர் இருக்கும், ஆனா உள்ள கேஸ் இருக்காது. இந்த கூட்டணி மாதிரி இல்லைங்க எங்க கூட்டணி. இது ஏழைகளுக்கான கூட்டணி, உழைக்கும் மக்களுக்கான கூட்டணி அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. 2014ஆம் ஆண்டு நீங்கள் முதல் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தவுடன் திருச்சியில பிப்ரவரி 7ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்தில் வாக்குறுதி கொடுத்தீர்கள். என்னென்ன வாக்குறுதி? நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு வாக்காளருக்கு 17 லட்சம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் 6 மாதத்தில் சேர்ப்பேன் என்று சொன்னீர்கள். சேர்த்தீர்களா? இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு வருடத்திற்கு 2 கோடி நபர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிப்பேன் என்று சொன்னீர்கள். அளித்தீர்களா? நீங்க எப்படி ஓட்டு போடுறீங்க நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க, இல்லன்னா சாதியை பார்த்து ஓட்டு போடுறீங்க. தயவு செஞ்சு இந்த சாதியை பார்த்து ஓட்டு போட்டா எனக்கு அந்த ஓட்டு வேண்டாம். நீங்க ஓட்டு போடுறது எப்படி போடுறீங்க அப்படின்னா, ஒண்ணு சாதி பார்த்து ஓட்டு போடுவீங்க. காசுக்காக நீங்க ஓட்டு போட்டாலும் சாதிக்காக நீங்க ஓட்டு போட்டாலும் அவர்கள் அப்படி வெற்றியடைந்து செல்பவர்கள் உங்களுக்கு எந்த நல்லதையும் செய்ய மாட்டார்கள். மாறாக நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு காசு கொடுக்காது. நாம் தமிழர் கட்சி நீ சாதி பார்த்து ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டு, உன் ஓட்டு எனக்கு வேண்டாம். என்னமோ சொன்னீங்களே கனி 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 அட போங்கண்ணே. கனிமா வளங்கள்ல வந்து திமுகக்கும் பாஜகவுக்கும் ஒரு போட்டி, பாராளுமன்ற தேர்தலுக்காக போட்டி இல்ல. அவங்களோட போட்டி என்னன்னா, யார் நிறைய ரவுடிசம் பண்ணுவாங்க, யார் பெண்களை கேவலமா நடத்துவாங்க, யார் வந்து நிறைய திருடுவாங்க, யார் நல்ல கெடுதல் செய்வாங்க மக்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணியும் பாஜகவும் இதுதான் ஊழலுக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயில அண்ணன் ஒரு பாட்டு பாடவும் ஆகா அந்த கலைப்புலாம் அப்படியே பறந்து போச்சு போங்க. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். என் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருக்கு யாரு? நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு.
அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ஐயாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ராசாக்கா. வழக்கம் போல இன்னைக்கும் கச்சேரி பயங்கரமா கலகட்டி இருக்கும். இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ லைட் ஹலோ 1 2 3 ஹலோ